இந்த ஷூ வந்து மிட்ரேஞ்சுக்கு அடுத்த செக்மெண்ட்டில், ஐ மீன் 500 to 600 அபோவ், அதுக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஃபுட்பால் பூட்ஸாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த ஷூவோட மாடல் பேர் வந்து டெஸ்ட்ராயர். இது வந்து நிவியாவில் ரொம்ப நாளாகவே இருக்குது, ரொம்ப ஃபேமஸான மாடல். இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கது வந்து இதில் வந்து கண்ட்ரி நேம்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இதில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்குது இங்கிலாந்து. ஸோ ரெட் அண்ட் ஒயிட் காம்போவில் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாக்ஸ் லைவில் தான் அவங்களோட என்ன சொல்கிறது ஷூ இங்கே வெளியில் தெரிகிற மாதிரி போட்டிருக்காங்க. எம்ஆர்பி வந்து 749, ஆக்சுவலாக 700 ரேஞ்சில் நீங்கள் இதை வாங்கலாம் ஆன்லைனில் ஆஃபரில். அப்புறம் சைஸ் வந்து 10 தான். இப்போ இதை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்னடா இது அன்பாக்ஸ் பண்ணது மாதிரி இருக்கேன்னு யோசிக்காதீங்க, பேக்கிங் டெலிவரி இப்படி தான் ஆச்சு. ஸோ பாக்ஸ் வெளியில் அப்புறம் இங்கே ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, நிவியோட ஆடு. இந்த பாக்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க. அது வேணும்னா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஷூக்கு கவர்லாம் போட்டு கொடுத்தாங்க. நான் பார்த்த சில நிவியா குட்டில் இந்த கவர்லேயே வந்துருக்கு 500 இருக்கிறதுனால. பட் இந்த ஷூ வந்து பேக்கிங் நல்லாயிருக்கு நிவியா. ஸோ லுக் வைஸ் எடுத்தோடனே பார்க்கும்போதே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது இங்கிலாந்து வெர்ஷன். அதே மாதிரி டெஸ்ட்ராயர் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக் ரெட் ஒயிட் காம்போ செம்மையாக இருக்குது, நீங்களே க்ளோஸ்அப்பில் பாருங்கள். ஐ மீன் அப்புறம் சோல் வழக்கம் போல் பிளாஸ்டிக் தான். கீழே எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. இந்த சைடு இங்கிலாந்து, இந்த சைடு டெஸ்ட்ராயர். லேஸ் நல்லாயிருக்கு. அப்புறம் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க பட்ஜெட் செக்மெண்ட்டோட. உள்ள கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது எப்பவும் போல் லைட்டாக தான் இருக்குது உள்ள ஸ்பான்ஸு. ஓகே, இவ்வளோ தான் இந்த ஷூவோட அன்பாக்சிங். பின்னாடி பிராண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இது ஜென்ரலாக வந்து இது ரெண்டும் ஜாயின் பண்ணி ஒரே ஸ்டிச்சில் கொடுத்துருப்பாங்க பட்ஜெட் செக்மெண்ட் வாங்கினீங்கன்னா. பட் இது அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே 2-3 ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு வீடியோவில் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் லைட்டாக க்ரிப்லாம் நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது தொட்டு பார்த்தா. பட் கிரவுண்டில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல. நம்ம கிரவுண்டில் செக் பண்ணுவோம். இந்த ஷூ போட்டு அடிச்சு செக் பண்ணிவிட்டு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அன்பாக்சிங் இவ்வளோ தான்.